வணக்க மக்களே, இன்னைக்கு நம்ம அந்த அன்வான்ட் அண்டட் அட்வென்ச்சர் எபிசோட் என்ன பற்றி டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸ்டார்டிங்கில் நம்ம ஹீரோ இருக்க இடத்துக்கு ஐசக்னு ஒருத்தவர் வந்திருக்காரு. அவரும் நம்ம ஹீரோ மாதிரியே தான் டிராகன் ஃப்ளவரை தேடி வந்திருக்காரு. இந்த இடம் ரொம்பவே ஆபத்தானது, நார்மலான மனுஷங்களுக்கு செட் ஆகாதுன்னு நம்ம ஹீரோ சொல்ல, அப்படின்னா நீ நார்மலான மனுஷன் கிடையாதான்னு ஐசக் கேட்க, நம்ம ஹீரோ என்ன சொல்கிறேன்னு தெரியாமல் அப்படியே ஆஃப் ஆகிட்டான். பாய்சனை நல்லிஃபை பண்ணுற ஐட்டம் நான் வச்சுருக்கேன். ஆல்சோ என்கிட்ட அதிகமான ஒலி வாட்டர் இருக்குது. ஆல்சோ இந்த இடத்துக்கு வரதுக்கான பர்ஃபெக்டான மேப்பை கூட நான் கொண்டு வந்திருக்கேன். இந்த மூணுத்தோட உதவி மூலியமாக தான் நான் இந்த இடத்துக்கு வந்திருக்கேன். உனக்கு எந்த விதமான பிரச்சனை இல்லைன்னா நான் இந்த பூவை எடுத்துக்கலாமான்னு கேட்க, நம்ம ஹீரோவும் ஓகேன்னு சொன்னது. இப்போ அவர் ஒரு பூவை எடுத்துக்கிட்டாரு. என்னோட லவ்வருக்காக தான் நான் இந்த பூவை கொண்டு போன சொல்ல, அப்படின்னா அவங்களுக்கு உடம்பு சரியில்லையான்னு நம்ம ஹீரோ கேட்குறான். ஆமாம், அவங்களுக்கு சில பிரச்சனை இருக்குது, அதுக்காக தான் நான் இந்த பூவை தேடி வந்திருக்கேன். கவலைப்படாதீங்க, அவங்களோட பிரச்சனை எல்லாமே சீக்கிரமாக குணமாயிடும் நம்ம ரெண்ட்டு சொல்ல. அதை கேட்டு ஐசக் ரொம்பவே சந்தோஷப்படுறாரு. உன்னை மீட் பண்ணதுக்கு கண்டிப்பாக நான் தான் கொடுத்து வச்சிருக்கணும். நம்ம ஹீரோட லெவல் என்னன்னு கேட்குறாரு. பிரான்ஸ் ரேங்க்னு தெரிஞ்சது இவர் லைட்டாக ஆச்சரியப்படுறாரு. இவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கன்னு வெறும் பிரான்ஸ் ரேங்க்ல இருக்கியான்னு. எந்த விதமான பிரச்சனையும் இல்லை, உன்னோட திறமை மேலே எனக்கு முழு நம்பிக்கை இருக்குது. நம்ம திருப்பி வந்ததுக்கு அப்புறமா கூட நான் சேர்ந்து ஒர்க் பண்ணணும்னு ஆசைப்படுறேன். அதுக்கான எல்லா ஃபார்மாலிட்டியும் நான் செஞ்சு முடிச்சு உன்னை காண்டாக்ட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்புறான். அடுத்து சாயங்காலம் ஆனதுக்கு அப்புறமா நம்ம ஹீரோ கூட்டிகிட்டு போகிறதுக்காக டிரைவர் திரும்பி வந்துட்டாரு. நம்ம ஹீரோக்கு சுத்தமாக அடிப்படலை. அதை பார்த்து அவர் ரொம்பவே ஆச்சரியப்படுறாரு. இது வரைக்கும் இந்த இடத்துக்கு போய் அடிப்படாமல் நான் யாரும் வந்து பார்த்ததே இல்லைன்னு. டக்கு நம்ம ஹீரோ அவரை கலாய்க்கிறதுக்காக, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்த நான் ஷேர் பண்ணுறேன். இந்த விஷயத்த யார்கிட்டையும் நீ சொல்லிடாத. நான் ஒரு மித்திரியல் கிளாஸ் அட்வென்ச்சர். இந்த உண்மையை மறைக்கிறதுக்காக தான் இந்த மாஸ்கை போட்டு சுற்றிக்கிட்டு இருக்கேன். இப்போ கில்டுக்கு திரும்பி வந்ததுக்கு அப்புறமா ஷீலாவை மீட் பண்ணி ஜாபை கம்ப்ளீட் பண்ண விஷயத்தை பற்றி சொல்கிறாரு. ஆல்சோ பேக்குள்ளே இந்த மான்ஸ்டர் இருக்கிற விஷயம் தெரிஞ்சதும் ஷீலா ஷேமா ஷாக் ஆகிட்டா. சத்தம் போட உடனே எல்லாரும் அவங்களோட பக்கம் பார்க்குறாங்க. இப்போ அப்படியே அமைதியாக்கிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்புறாங்க. வேட்டையாடி கொண்டு வந்த மான்ஸ்டரோட பார்ட்ஸ் எல்லாத்தையுமே பக்காவாக பிரித்து எடுக்க ஒரு புச்சரை பார்க்கறதுக்காக போகிறாங்க. இந்த மான்ஸ்டரை வெளியில் எடுத்தது அவர் ரொம்பவே ஆச்சரியப்படுறாரு. காரணம், இது வரைக்கும் இந்த மாதிரி ஒரு நல்ல கண்டிஷனில் யாரும் இந்த மான்ஸ்டரை கொண்டு வந்ததே இல்லையா. நார்மலாக இந்த மான்ஸ்டர் பாய்சனை யூஸ் பண்ணி அட்டாக் பண்ணுறதுனால யாருமே இது பக்கத்தில் வராமல் எட்டலேருந்தே அட்டாக் பண்ணுவாங்க. அதனால் உடம்பு ஃபுல்லாமே எக்கச்சக்கமான காயம் ஏற்படும். ஆனால் இதோட கண்டிஷன் ரொம்பவே நல்லா இருக்கிறத பார்த்ததும் நம்ம ஹீரோ வெறும் ஒரு அட்டாக்ல அசால்ட்டாக இதை தோக்கெடுத்த விஷயத்த அவர் புரிஞ்சுக்கிட்டாரு. நம்ம ஹீரோட முன்னேற்றத்தை பார்த்து ஷீலா கூட பாராட்டுறா. கண்டிப்பாக நீங்கள் ஈஸியாக இப்போ ஒரு சில்வர் ரேங்க் அட்வென்ச்சர் அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கிறீங்க. இதெல்லாம் கேட்க போது நம்ம ஹீரோக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. ஆனால் இதோட நிறுத்தக்கூடாதுன்னு அவன் நினைக்கிறான். எப்படியாவது கஷ்டப்பட்டு நான் மித்திரியல் ரேங்க்குக்கு முன்னேறி போகணும். காட்டுக்குள்ளே நான் ஐசாக்கை மீட் பண்ண, அவனுக்கு என்ன மாதிரி 100 பாடியெல்லாம் ஒன்றுமே கிடையாது. ஆனால் அவன் டெஃபினட்டாக ஒரு கோல்டு ரேங்க் அட்வென்ச்சர் அளவுக்கு ஸ்ட்ராங்கானவனு எனக்கு தெரியுது. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ ஆலிஸை பார்க்கறதுக்காக வர, திருப்பி கைப்பிடியை உடச்சிட்டான். ஆனால் ஒன்று கவலைப்பட வேணாம், அந்த ஸ்லைம் ஜெல்லை பயன்படுத்தி அந்த கைப்பிடியை ஃபிக்ஸ் பண்ணிட்டான். இப்போ ஆலிஸ் வந்ததுக்கு அப்புறமா அவளை மீட் பண்ணி பூவை கொடுத்துட்டான். இவ்வளோ சீக்கிரமாக நம்ம ஹீரோ இந்த பூவை கொண்டு வந்த விஷயத்த ஆலிஸால் நம்பவே முடியல. ஊரில் இருக்க டாக்டர்ஸ் கூட ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. நாங்கள் தேவையான மெடிசன் செஞ்சதுக்கு அப்புறமா இந்த பூவோட மற்ற பார்ட்ஸை பயன்படுத்தி இன்னும் மெடிசன் செய்யலாமான்னு அவகிட்ட இருந்து பெர்மிஷன் வாங்கிக்கிறாங்க. கிராமத்தில் இன்னும் நிறைய பேர் வேறு டிசீஸால் பாதிக்கப்பட்டிருக்காங்க. இது மூலயமா எங்களுக்கு அவங்களால நிறைய மருந்து செய்ய முடியும்னு சொல்ல, ஓகேன்னு நம்ம ஹீரோ அவங்ககிட்ட இருக்க மற்ற பூ எல்லாத்தையுமே மொத்தமாக கொடுத்துட்டான். நடக்கிற விஷயத்த இவங்களால நம்பவே முடியல. இந்த பூ எல்லாத்தையும் நீங்கள் கொண்டு போய் விற்றாலே உங்களால் எக்கச்சக்கமான காசு சம்பாதிக்க முடியும்னு சொல்ல, அதெல்லாம் ஒன்றும் தேவையில்ல, இதை நீங்கள் நல்ல விஷயத்துக்காக யூஸ் பண்ணீங்கன்னு தெரிஞ்சால் அதுவே எனக்கு சந்தோஷம்தான். செஞ்ச உதவிக்காக ஆலிஸ் நம்ம ஹீரோவை பாராட்டுறா. ஃபர்ஸ்ட்டு எங்கள் கூட இருக்கிறவங்களை காப்பாற்றுறதுக்காக நான் ஒரு அட்வென்ச்சர் ஆகணும்னு நினச்சேன். ஆனால் இப்போ உன்னை பார்த்த உடனே நான் உன்ன மாதிரி ஒரு அட்வென்ச்சர் ஆகணும்னு ஆசைப்பட்றேன். ஓ அளவுக்கு ஸ்ட்ராங் ஆக முடியுமான்னு எனக்கு தெரியல. கண்டிப்பாக உனக்கு உதவி பண்ணுற அளவுக்குலாம் நான் பெரிய ஆள் ஆக மாட்டேன்னு சொல்ல, அப்படியெல்லாம் நீ ஒன்றும் பேசாத. சொல்லப்போனால் எனக்கு கூட நிறைய நேரத்தில் உதவி தேவைப்படுது. கண்டிப்பாக ஒரு நாள் ஒன்னால் எனக்கு உதவி செய்ய முடியும். இந்த கேப்பில் பேஸ்மெண்ட்டுக்கு போனால் நம்ம ஹீரோட எலி திரும்பி வந்துட்டாரு. அவரோட பழைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே மீட் பண்ணி இதுக்கப்புறம் இவங்களுக்கு உதவி செய்ய சொல்லியிருக்காரு. பேஸ்மெண்ட்டில் வேறு ஏதாவது மான்ஸ்டர்ஸ் வந்தால் இந்த எலியை இவங்களுக்காக சண்டை போட்டு காப்பாற்றுவாங்களாம். நம்ம ஹீரோ ஒரு சின்ன அட்வைஸ் கொடுக்குறான். நீ அட்வென்ச்சர் ஆகணும்னு ஆசைப்பட்டனா சின்ன வயசுல நீ ஸ்டார்ட் பண்ணணும். அப்போ தான் உன்னால் நிறைய ட்ரைனிங்லாம் எடுத்துகிட்டு முன்னேறி போக முடியும். பட் ட்ரைனிங்லாம் எடுக்க எக்கச்சக்கமான காசு தேவைப்படும். முக்கியமாக மேஜிக்லாம் இன்னும் அதிகமாக செலவாகும். என்கிட்ட அப்படிப்பட்ட காசு இல்லைன்னு சொல்கிறாங்க. அதை பற்றி ஒன்றும் கவலைப்பட வேணாம். என்னோடய ஃப்ரெண்டு லோரேன் எப்பயுமே வீட்டில் சும்மா தான் இருக்கிறா. பேசாமல் வீட்டுக்கு வந்தேன்னா அவகிட்டேருந்தே நீ கிளாஸ் கற்றுக்கலாம். ஆல்ரெடி எனக்கு நீங்கள் நிறைய உதவி செஞ்சிட்டீங்க. எப்பயுமே நான் உங்களை நம்பி இருக்கதே கரெக்டாக இருக்காது. அப்படின்னா ஓகே, உனக்கு தேவையான காசை நான் கொடுக்குறேன். நீ அட்வென்ச்சர் ஆகி சம்பாரிச்சதுக்கு அப்புறமா அந்த காசை வட்டி இல்லாமல் என்கிட்ட நீ கொடுத்தாலே போதும். நம்ம ஹீரோட நல்ல மனசை பார்த்து ஆலிஸ் மட்டும் இல்லை, நம்மளோட கண்ணு கூட கலங்குது. கண்டிப்பாக நான் ஒரு அட்வென்ச்சர் ஆவேன். உங்களோட காசை வட்டியோட நான் திருப்பி கொடுப்பேன்னு சொல்கிறேன்.
திரும்பி வீட்டுக்கு வந்த உடனே நம்ம ஹீரோ நடந்த விஷயத்தை பற்றி லோரேன் கிட்ட சொல்ல அவங்க ரொம்பவே கோவப்படுறாங்க. நான் எப்பயுமே வெட்டியாக இருப்பேன்னு அந்த பொண்ணுகிட்ட சொல்லியிருக்கேன். அந்த பொண்ணு என்னை பற்றி என்ன நினைப்பா, சின்ன பொண்ணுங்களோட மனசு உனக்கு சுத்தமாக தெரியல. சாரி லோரேன், என்னை மன்னிச்சுக்கோ. பொதுவாக சின்ன பொண்ணுங்கிட்ட நான் அதிகமாக பேசினதே இல்லையா, அதனால தான் அவங்கள பற்றி எனக்கு சரியாக தெரியாமல் போயிடுச்சு. இல்லையே, உனக்கு ஒரு பொண்ணு ரொம்ப நல்லாவே தெரியுமே, பல காலமாக அவ கூட நீ பேசிகிட்டு இருக்கியே. அப்படியா? யாரு? எங்கே இருக்கிறா? உன் கண்ணு முன்னாடி தான் இருக்கா? இல்லை, நீ சொல்ல வருது எனக்கு சுத்தமாக புரியல. அவ்வளோதான், இவ்வளோ நாளாக உன்னை பேச விட்டதே தப்பு. நான் ஒரு புது ஸ்பில்லை கண்டுபிடிச்சிருக்கேன். உன் மேலே அதை பயன்படுத்த போன்னு அட்டாக் பண்ண தயாரானதுக்கப்புறம் தான் நம்ம ஹீரோக்கு நடக்கிற விஷயமே புரியுது. லோரே, நான் சும்மா அவ கூட விளாட்னா, நீ ரொம்பவே அழகாக இருக்கிற. உன்னோட ஸ்கின் ஸ்னோ மாதிரி ஸ்மூத்தாக இருக்குது. ஆல்சோ நீ ரொம்பவே அழகாக இருக்கிற. அழகோட கடவுள் உருவாக்குன ஃபேரிஸ் கூட உன்னோட அழகு முன்னாடி தோற்று போயிடுவாங்க. அழகான பொண்ணுக்கான அர்த்தத்தை யாராவது தேடி போனால் எக்ஸாம்பிளாக ஒன்றை தான் சொல்லுவாங்க. நம்ம ஹீரோக்கு இப்படியெல்லாம் பேச தெரியும்னு லொரேனே இன்னைக்கு தான் தெரிஞ்சுக்கிறாங்க. உன்னை பார்த்தா புதுசாக பேசுகிற மாதிரி தெரியல, பார்க்குற பொண்ணுக்கிட்டலாம் இதே டைலாக்கை பேசுகிற மாதிரி தெரியுது. இப்படி தான் ஊருக்குள்ளே சுற்றிட்டு போறியேன்னா அவங்க திருப்பி கோவப்பட, அப்படியெல்லாம் நான் ஒன்றும் பண்ணலை. உன்னை பார்த்தா மனசால என்ன தோணுச்சோ அதை தான் நான் சொன்னேன். டக்குன்னு லொரேனுக்கு ஒரே வெக்கம். உனக்கு பசிக்குதா, நான் சாப்பாடு கொண்டு வருவான்னு கிச்சனுக்கு போயிட்டாங்க. சொல்ல போனால் நம்ம ஹீரோ சொன்ன ஒரு வார்த்தையை கேட்டு அவங்க அப்படியே மயங்கிட்டாங்க. அடுத்த நாள் காலையில் நம்ம ஹீரோக்காக ஸ்பெசிஃபிக்காக ஒரு ஜாப் வந்திருக்கு. லேட்டர் ஹவுஸ் ஹோல்லேருந்து நம்ம ஹீரோவை இந்த ஜாப்காக கூட்டியிருக்காங்க. பட் அவங்கள பற்றி எனக்கு ஒன்றுமே தெரியாதுன்னு அந்த லெட்டரை வாங்கி நம்ம ஹீரோ படிக்க போதான் இசாக் தான் இந்த லெட்டரை அனுப்பியிருக்காங்கன்னு அவன் புரிஞ்சுக்கிட்டான். லேட்டர் ஃபேமிலி சேர்ந்தவங்க இந்த ஊரில் ரொம்பவே ஃபேமஸானவங்க. அவங்க ஒன்றும் நோபல்னா கிடையாது. பட் இந்த ஊரில் அவங்களுக்கு எக்கச்சக்கமான பவர் இருக்குது. சொல்ல போனால் அவங்க சொல்கிற விஷயத்த எல்லாருமே கேட்பாங்க. அவங்க ஒரு விஷயத்த சொன்னால் அதை செஞ்சு தான் ஆகணும். இருந்தாலும் அவங்களோட ஃபேமிலி பற்றின மற்ற டீட்டெயில்ஸ்லாம் வெளில சொல்லாமல் ரகசியமாக மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்காங்க. அவங்களோட ஃபேமிலிக்கு எக்கச்சக்கமான பவர் இருக்குன்னு மட்டும்தான் எனக்கு தெரியும். மற்றபடி எல்லாமே சீக்ரெட்டாக மட்டுமே இருக்குது. எக்காரணத்தை கொண்டு அவங்க கிட்ட மட்டும் பிரச்சனையே வச்சுக்காதீங்கன்னு எல்லா கில்டு மாஸ்டருக்கும் ஒரு வார்னிங் கூட ஜென்ரேஷனாக கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. தேவையில்லாமல் ஒன்றும் கவலைப்பட வேணாம். இசாக்கை நான் ஆல்ரெடி காட்டில் மீட் பண்ணியிருக்கேன். சொல்ல போனால் அவனுக்கு என்ன பிடிச்சிருக்கு. எனக்கு ஸ்பெசிஃபிக்காக ஏதோ ஒரு வேலை கொடுக்கணும்னு அவன் ஆசைப்பட்டிருக்கேன். அதனால தான் அவனை என்ன கூட்டிருக்கான். எந்த விதமான பிரச்சனையும் இருக்காதுன்னு நம்ம ஹீரோ அவனை மீட் பண்ணுறதுக்கு கிளம்பிட்டாரு. நெக்ஸ்ட்டு சிஸ்டரை மீட் பண்ணி அவங்களோட கண்டிஷனை பற்றி சொன்னதுக்கப்புறமா உடனடியாக சர்ச்சுக்கிட்ட இந்த விஷயத்தை இன்ஃபார்ம் பண்ணி நான் திரும்பி போக போன்னு சொன்னது வேணான்னு தடுக்கிறாங்க. உங்களுக்காக ஆல்ரெடி நாங்கள் மருந்தே செஞ்சு கொண்டு வந்துட்டோன்னு. உங்களோட உதவியை நான் பாராட்டுறேன். பட் இவ்வளோ காஸ்ட்லியான மருந்து என்னால் ஏற்றுக்க முடியாதுன்னு சொல்ல ஆலிஸ் அவங்கள கட்டி பிடிச்சி அழுவ ஆரம்பிச்சிட்டா. காசை பற்றிலாம் நீங்கள் கவலைப்படாதீங்க, நீங்கள் எங்கள் கூட இருக்கதா எங்களுக்கு ரொம்பவே முக்கியம். இந்த பூவை நீங்கள் தான் கொண்டு வந்தீங்களான்னு சிஸ்டர் கேட்க, இதை கொண்டு வர அளவுக்கு நாங்கள் ஒன்றும் ஸ்ட்ராங்கானவங்க கிடையாது. ஆலிஸ் தான் ஒரு அட்வென்ச்சர் கிட்ட உதவி கேட்டிருக்கா. அவர் தான் இந்த பூவை கொண்டு வந்திருக்காரு. உடனே சிஸ்டருக்கு விஷயம் புரியுது. அன்றைக்கி வந்தவர் தான் இந்த பூவை கொண்டு வந்தாருன்னு. அடுத்து இசாக்கை மீட் பண்ணுறதுக்காக அவரோட மேன்ஷனுக்கு நம்ம ஹீரோ வந்துட்டார். மேன்ஷனுக்கு முன்னாடி ஒரு பெரிய மேஸ் இருக்குது. இப்போ செக்யூரிட்டி கிட்ட சொல்லிட்டு உள்ளே போகலான்னு பார்க்க, தாராளமாக உள்ளே போங்க, ஆனால் இந்த மேஸை தாண்டி தான் நீங்கள் கிளியர் பண்ணி தான் அந்த இடத்துக்கே போக முடியும்னு சொல்கிறாரு. நானும் அவரை மீட் பண்ண வரல, அவர் தான் ஒரு ஜாப்காக என்னை கூப்பிட்டுருக்காருன்னு சொல்ல, யாராக இருந்தாலும் பரவாயில்ல, இந்த மேஸை தாண்டினா தான் அவங்கள போய் நீங்கள் பார்க்க முடியும். எனக்கு ஒரு மேப்பு கிடைக்குமான்னு கேட்க, மேப்பு கிடைச்சாலும் அதனால் எந்த விதமான யூஸும் இருக்காது. இந்த இடத்துல ஒரு மேஜிக்கல் ஐட்டம் இருக்குது. அந்த மேஜிக்கல் ஐட்டம் மூலியமாக வழி தொடர்ந்து மாறிக்கிட்டே இருக்கும். இருந்தாலும் நம்ம ஹீரோக்கு லைட்டாக எரிச்சலாக இருக்குது. இதெல்லாம் பண்ணுமான்னு யோசிக்க, இதை தாண்டி போய் நீங்கள் அவங்கள மீட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ப்ரெசண்ட்டாக ஒரு மேஜிக்கல் ஐட்டமாக அவங்க கொடுப்பாங்க. இதை கேட்டதும் நம்ம ஹீரோ ரொம்பவே சந்தோஷமாயிட்டான். உள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஏதாவது அட்வைஸ் இருக்கான்னு கேட்க, சூரியனால் உங்களுக்கு எந்த விதமான பயனும் இருக்காதுன்னு சொல்லி அனுப்பிட்டாரு. ஓகேன்னு நம்ம ஹீரோ சந்தோஷமாக இந்த மேஸை கிளியர் பண்ணுறதுக்காக உள்ளே வந்துட்டோம். ஆல்ரெடி அவன் முகத்தில் இருக்க மாஸ்கோட ஒரு மேஜிக் ஐட்டம். மித்திரியல் கிளாஸுக்கு நான் போகணுன்னா கண்டிப்பாக எனக்கு ஒன்று எக்கச்சக்கமான மேஜிக்கல் ஐட்டம்ஸ் கிடைக்கும். அதுக்காகவே நான் இதை கண்டிப்பாக கிளியர் பண்ண போகிறேன்னு நம்ம ஹீரோ கிட்ட இருக்க ஸ்பெஷலான மேப்பை ஓப்பன் பண்ணுறான். இந்த மேப்போட பவரே இதுக்கு முன்னாடி அவன் போன இடத்தெல்லாம் காட்டும். ஆனால் அந்த மேப்பு இங்கே ஒர்க் ஆகல. காரணம் இந்த மேப்பு நார்மலாக டஞ்சனுக்குள்ளே மட்டும்தான் வேலை செய்யும். ஒன்று கவலைப்பட வேணாம், கண்டிப்பாக இந்த இடத்த நான் கண்டுபிடிப்பேன்னு அவன் போயிட்டுருக்க ரொம்ப நேரமாக போய்கிட்டே இருக்கான். போன இடத்துக்கே திரும்பி வந்து சுற்றிக்கிட்டே இருக்கிறதுக்கு அப்புறம் தான் நல்லா மாட்டி வழியை தெரியாமல் தொலைஞ்சு போயிட்டுன்னு விஷயமே அவனுக்கு தெரியுது. அதோடு இந்த எபிசோட முடிவுக்கு வருது. ஓகே மக்கள்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். இந்த எபிசோட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.